7ஆம் வகுப்பு தமிழ். சரியாமா, நம்ம கடந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்? பகுபதம் பற்றி பார்த்தோம். பகுபதம் பார்க்கும்போது இரு வகையாக பிரிப்பாங்க. அதாவது பெயர் பகுபதம், வினை பகுபதம் பற்றி பார்த்தோம். சரியாமா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதுனா பகுபத உறுப்புகள் பற்றி பார்க்கலாம். சரியாமா, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகையாக பிரிப்பாங்க. சரி, பகுபத உறுப்புகள் எத்தனை வகையாக பிரிப்பாங்கன்னா 6 வகைப்படும். 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவையாவன்னு கேட்டால் பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். 6 இல்லைன்னா 6 வகைப்படும். 2ல் ஏதோ ஒன்று சொல்லலாம். என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இருக்கா? பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை போட்டு பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது 2 மதிப்பெண் கேட்ட எழுத தெரியணும். இதனால் 7ஆம் வகுப்பில் கொடுத்துருக்க காரணம், ஏன்னா 9ஆம் வகுப்புக்கு வரக்கூடியது 8ஆம் வகுப்புலேருந்து இந்த பகுபத உறுப்புகளை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி மேல் வகுப்பில் நீங்கள் இந்த வகுப்பில் எளிமையாக கற்றுக்கொண்டால் மேல் வகுப்பில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக தான் இந்த வகுப்பில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இருக்காமல் பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஒவ்வொன்றா பார்க்கல விரிவாக்கம். சரி, அப்போ பகுதி பார்க்கலாம். பகுபத உறுப்பின் முதலில் அமைவது எதுனா பொருளை தருவது எதுனா பகுதி தான். அப்போ பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். பகுதி என்றால் கேட்டன சிலவன், பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். இது கட்டளையாகவே அமையும். இது பார்க்கும்போது பகுதி என்பதை பிரிக்கும்போது சொற்களை பிரிக்கும்போது வாழ்ந்தான் அப்போனா வாழ். சரியா, வாழ்ந்தானே இப்படி பிரிக்கும்போது வாழ் என்பது பகுதியாக சொல்லுவேன். சரியா, அப்போ பிரிக்கும்போது வாழ் என்பது ஏவல் பகுதியாக கட்டளை பொருளில் வரக்கூடியது, அழைத்தல் பொருளில் வரக்கூடியது. அப்போ வருகிறான். அப்போ வா என்பது குறியெழுத்து தான். வா என்று வா அப்படின்னு சொல்ல, போதல் போ அப்படின்னு சொல்லி அழைத்தல் பொருள் வரக்கூடியது. கட்டளையாக அழைத்தல் பொருள் வரக்கூடியது என்னது பகுதின்னு சொல்லுவாங்க. இது கட்டளையாகவே அமையும். இருக்காமல் முதன்மையாக இருக்கக்கூடியது பகுதி, கட்டளையாக வரக்கூடியது தான் என்னது பகுதி சொல்லுவாங்க. 2 வகைப்படும். பகுதியில் பார்க்கும்போது அதாவது பகுபத உறுப்பத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது பகுதி தான். இது கட்டளையாகவே அமையக்கூடியது பகுதி தான். தெளிவாக தெரிஞ்சிட போதும். சரியாமா, அடுத்தது பகுபதத்தின் இறுதியில் அமைந்த திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதியாகும். திணை என்றால் உயிர்தனி அகரின்னு சொல்லுவாங்க. இருக்க வாழ்கின்றால் என்பதை வாழ்ந்தான் சொல்லவில்லையா? ஆண் வரும். ஆண் வந்தாவே என்னது ஆண் பாலா பெண் பாலா குறிப்பாங்க. வாழ்ந்தாள் என்பது ஆணை குறித்த ஆண்பால் என்றும், வாழ்ந்தாள் அப்போ இல் வந்தால் அது பெண்பாலை குறிக்கிறது. அப்போ அது என்ன திணை, உயிர் திணை அக்கறையான்னு பார்ப்பாங்க. தின அடைப்பில் பார்ப்பாங்க. இருக்கா? அடுத்து பார்க்கக்கூடியது முற்று, வினைமுற்றா அப்படின்னு பார்ப்பாங்க. வீங்கோல் வினைமுற்று விகுதி இருக்கு. வாழ்க காவந்தாபி அது வீங்கோல் வினைமுற்று விகுதி இருக்கா. எச்சம் எதிர்மறை அதாவது காலத்தை எச்சம் இருக்குது. அந்த எச்சத்தை மேல் வகுப்பில் அறியலாம். இது மாதிரி உங்களுக்கு புரியாததை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மேல் வகுப்பில் தெளிவாக அறியலாம். இருக்கம் எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதியாகும். அப்போ பகுபத உறுப்பில் 6 உறுப்புகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது பகுதி என்றும் இறுதியாக இருக்கக்கூடியது விகுதின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பகுபத உறுப்புகள் இருக்கும். அந்த உறுப்புகள் பிரிக்கும் போது முதல் உறுப்புகள் பகுதி என்றும் இறுதியாக சொல்லக்கூடியது விகுதின்னு சொல்லுவாங்க. இருக்கா? அந்த விகுதி உறுப்பு எதன் அடிப்படையில் வரும்னு கேட்டான்னு சொல்லுவீங்க. திணை, பால், முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டக்கூடியது. அப்போ விகுதி எந்தெந்த உறுப்புகளை காட்டும் கேட்டால் அப்போ திணையின் அடிப்படையில் வரும், பால் அடிப்படையில் வரும், அடுத்து முற்று அடிப்படையில் வரும், எச்ச அடிப்படையில் வரும். இந்த அடிப்படையில் காட்டக்கூடியது விகுதி இருக்கா. ஆனால் பகுதி என்பதே முதன்மை உறுப்பு தான். அது கட்டளை பொருள் மட்டும்தான் வரும் இருக்கா. அடுத்து பார்க்கக்கூடியது இது இடைநிலை பார்க்கலாம். பகுபதத்தின் இடையில் அமைவது காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை ஆகும். அப்போ பகுபதத்தில் காலத்தை காட்டுகின்ற உறுப்பு எதுனா அது இடைநிலை தான். 1 மார்க் கேட்பாங்க. பகுபத உறுப்புகளில் காலத்தை காட்டக்கூடியது எது அப்படின்னா அது இடைநிலை தான். 1 மார்க் கேட்பாங்க. அப்போ எதிர்மறையை காட்டுகின்றது, எதிர்மறை காட்டுவதும் இடைநிலை தான். அப்போ பகுபத உறுப்புகளில் எதிர்மறை காட்டுவது எதுன்னு கேட்டால் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ பகுபது முதன் உறுப்பு கேட்டேன்னு சொல்ல பகுதி, கட்டளை பொருள் வரக்கூடியது எதுனா பகுதி இருக்கா. அப்போ திணை, பால், முற்று, எச்சம் பகுபத உறுப்புகளையே திணை, பால், முற்று, எச்சம் காட்டுவது எதுன்னு கேட்டது விகுதி.
அப்படின்னு சொல்லுவாங்க. பகுபது உறுப்புகள் இறுதி உறுப்பு கேட்டாலும் விகுதி அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? அப்போ பகுபது உறுப்பு காலத்தை காட்டக்கூடியது எதுன்னு கேட்டால் அது இடைநிலை. எதிர்மறை காட்டுவது எதுனா அது இடைநிலை. இருக்கா? இது மாதிரி 1 மார்க் கேட்பாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமானது இப்போ பகுபது உறுப்புகளையே ஒவ்வொன்றா அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் முக்கியமானதை பயன்படுத்தி படிச்சுக்கோங்க. இருக்கா? அடுத்தது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தின்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருப்பது சந்தி. 1 மார்க் கேட்பாங்க. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி. அது மெய்யெழுத்து வரக்கூடியது இந்து. இப்போ இத்து. இது மாதிரி மெய்யெழுத்து வரக்கூடிய எழுத்து தானது சந்தி. நான் வச்சுக்கோங்க. இடம்பெற சந்தி எனப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறுவது அசைச்சொல் சாரியை. அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறுவது அசைச்சொல் அல்லது சாரியை. அசைச்சொல் வைப்பாங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடம்பெறுகின்ற அசைச்சொல் எனது சாரியை சொல்லுவாங்க. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எனது விகாரம். இப்போ பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவது. மாற்றங்கள் வந்தாவே இதனது சாரியை. 1 மார்க் கேட்பாங்க. இப்போ நாம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து வந்தால் என்ன சொல்லுவேன்? சந்தி. மெய்யெழுத்து ஞாபகம் வந்தால் சந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் வந்தால் என்ன சொல்லுவேன்? சாரியை. அசைச்சொல் வந்தாவே சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல்லாக வருவது சாரியை. பகுதி, விகுதி, சந்தி முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எனது விகாரம். மாற்றங்கள் வந்தால் என்ன சொல்லுவேன்? விகாரம். இது சொல்லக்கூடியது. உதாரணமாக கொடுத்துருக்கான் இல்லையா? உதாரணமாக வந்தனன் கொடுத்துருக்கேன். வந்தனன் என்பது எப்படி? வா என்பது பொருள் தராது. போ என்பது கட்டளையாக வராது. அப்போ என்ன சில கட்டளை வரும்போது வா அப்படி தான் சொல்லுவேன். வா என்றால் வருதல். அப்போ வா பிராட்டில் வா குறுகே வரும். அப்போ இந்து வந்தாவே நட்பெழுத்து இத்து வரணும். எந்த பிரிக்கும்போது பகுபது உறுப்புகளையே இந்து வந்தால் என்ன பண்ண பக்கத்தில் இத்து போட்டுக்கோங்க. அது நட்பெழுத்து. இத்து பிராட்டில் இந்து இருக்கா. அடுத்தது தனான் பிரிக்கும்போது இத்து வரும். தா பிரிக்கும்போது இத்து வரும். இத்து கூட்டல் ஆ இருக்கா. இத்து கூட்டல் ஆ தான் தா சொல்லுவீங்க இல்லையா? அப்போ இத்து போட்டுட்டு ஆ வரும். நான் பிரிக்கும் போது இன் வரும். அப்போ அன் கூட்டல் அன். அந்த நான் பிரிக்கும் போது இன் கூட்டல் ஆ வரும். அப்போ இன் கூட்டல் ஆ வரும்போது அன் வரும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். வா என்பது குறுகியதாக வரும். அப்போ என்ன சொல்லணும்? கட்டளையாக வரும்போது வா சொல்லுவேன். இந்து வந்தவை பக்கத்தில் இத்து சேர்த்திக்கணும். எக்ஸ்ட்ரா இத்து சேர்த்திக்கணும். இத்து அந்த இந்து போட்டுக்கோங்க. அப்போ தா பிரிக்கும் போது என்ன சொல்லுவேன்? இத்து கூட்டல் ஆ வரும். அந்த இத்து சேர்த்திக்கோங்க. அப்போ ஆ இருக்கு தனியாக. அப்போ நான் பிரிக்கும் போது இன்னு கூட்டல் ஆ வரும். அப்போ அன். அப்போ இத்தில் பிரிக்கும் போது ஆ வரும் இல்லையா? அப்போ இன்னில் பிரிக்கும் போது இன்னொட்டு சேர்த்துட்டு அன். அப்போ இன்னொரு ஆ பிரிக்கும் போது அன் ஆயிரும். அப்போ அன். அப்போ வால் வா கூட்டல் இத்து பிரைட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். சரியாச்சு இல்லையாமா? இதுதான் வரும். நான் பிரிக்கும் போது என்ன வரும்? இன் கூட்டல் ஆ வரும். அந்த இன்னானது ஆவை சேர்த்திக்கோங்க. அந்த இன்னம் வந்துடும். அண்ணாயிரும். அப்போ வா என்பது என்னது? பகுதி. இது வா என்ற குறுகி இருப்பது விகாரம். இத்தென்பது என்னது? சந்தி. மெய்யெழுத்தை வந்து சந்தி சொல்லிருக்கு இல்லையா? அப்போ இந்த என்பது திரிந்து இருப்பது விகாரம். இந்த என்பது விகாரம் சொல்லியிருப்பேன். திரிந்து வந்தக்கூடிய விகாரம். மெய்யெழுத்தை வந்தாவே என்னது? விகாரம் சொல்லியிருக்கேன். இந்த என்பது விகாரம் சொல்லுவேன். இத்தை வந்தாவே காலத்தை காட்டுகிறது. 3 காலத்தை காட்ட. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். 2 இத்து வருது இல்லையா? அப்போ இத்து சந்தியாகவும் 2வது தன செலவு இறந்த கால இடைநிலையாக எடுத்துக்கணும். அன் என்பது என்னது? சாரியை. அன் என்பது ஆண்பால். ஆணை குறிக்குது. அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது மாதிரி தான் பகுபது உறுப்புகள். இது கிளாஸில் தொடரும்போது போர்டில் எழுதும்போது விரிவாக சொல்லலாம். இருக்காமா? சரி. அடுத்து பகாபதம். பகாபதம் என்பது என்னது? மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இதை மரத்தை பிரிக்க முடியுமா? மரக்கூட்டில் இம் தனியாக மெய்யெழுத்து தனியாக உறுப்புகள் கிடையாது. இருக்கும். கழனி பிரிக்க முடியாது. களக்கூட்டல் நீயும் பிரிக்க முடியாது. இந்த சொற்களை பிரிக்க முடியாத சொற்களை பகாபதம் சொல்லுவாங்க. பிரிக்கக்கூடிய சொற்களை பகுபது என்றும், பிரிக்க முடியாத சொற்களை பகாபதம் சொல்லுவாங்க. இது வந்து பிரிக்க முடியாதல்லவா? சரி. அதாகவும் பகுபது உறுப்புகளை பிரிக்க முடியாத சொல் பகாபத எனப்படும். பகுபது உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் அல்லது பகாபத எனப்படும். இவை அடிச்சொல் அல்லது வேறு சொல்லாக இருக்கும். இவை அடிச்சொல் அல்லது வேறு சொல்லாக இருக்கக்கூடியது. அடிச்சொல் வேறு சொல்லாக இருக்கக்கூடியது பகாபதம். பகாபதம் மொத்தம் எத்தனை வகையாக பிரிப்பாங்க? 4 வகையாக உண்டு. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் என்று 4 வகையாக பிரிப்பாங்க. பெயர் பகாபதத்தை என்ன சொல்லுவீங்க? நிலம், நீர்,
நெருப்பு காற்று கேட்பாங்க. பெயர் பகவது உதாரணம் கேட்டால் நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகபதத்துக்கு நட, வா, படி, வாழ் இருக்கா. இது அடிச்சொல்லாக இருக்கும். நட என்பது அடிச்சொல், நூறு சொல்லுக்கு அடிச்சொல்லாக இருக்கக்கூடியது. நடந்தான் என்பதுக்கு அடிச்சொல்லாக இருக்கும். நடந்தான் சொல்ல சாப்பிட்டா எளிமையாக சொல்லும் போது தான். வாழ்ந்தான் என்பது வா, படி என்பது படி. இப்பொழுது சில விரிவாக சொற்கள் வராது. பகாபாதத்தில் அடிச்சொல்லாக தான் இருக்கும். நட, வா, படி, வாழ் என்பது வினையை குறிக்குது. இடை பகாபதத்துக்கு என்னது? மண், கொள், தில், போல் இருக்கா. அப்போ இடை வந்தாவே மண் வந்தால் இடை பகாபதம், கொள் வந்தாலும் இடை பகாபதம், தில் வந்தாலும் இடை பகாபதம், போல் வந்தாலும் இடை பகாபதம். தெரிஞ்சுக்கோங்க. இது சொற்கள் கேட்பாங்க. உரி பகாபதத்துக்கு உறுப்புகள் என்னது? உரு, தவ, நனி, களி. அப்போ உரி பகாபத உதாரணம் என்னது? உரு, தவ, நனி, களி. இதை உரி கண்டிப்பாக பெயர் பகாபதத்துக்கு கேட்பாங்க. பேரபாவது உதாரணம் எழுத சில நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு சொல்லிடுங்க. வினை பகாபதத்துக்கு உதாரணம் கேட்டால் நட, வா, படி, வாழ் இதெல்லாம் இருக்கும். இடை பகாபது இடைச்சொல் வரக்கூடியது மண், கொள், தில், போல் சொல்லுவீங்க. உரி பகாபதத்துக்கு உரு, தவ, நனி, களி இதுதான். இது கண்டிப்பாக கேட்பாங்க. பகாபாதம் மொத்தம் எத்தனை வகை? 4 வகைப்படும். கேட்டால் பெயர் பகாபாதம், வினை பகாபாதம், இடை பகாபாதம், உரி பகாபாதம். சரியாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடியது சரியான விடை இருக்கு இல்லையா. நன்னூலின்படி தமிழில் ஓரெழுத்தில் ஒரு மொழிகள் எண்ணிக்கை எத்தனை? உனக்கே தெரியும். 42. ஆ ஒன்று வந்தாவே ஆ எழுதுறீங்க. எழுதினான் என்பது வினையை குறிக்குது. அப்போ வினை பகுபதம். அப்போ என்ன சொல்லுவீங்க? எழுதினான் என்பது எப்படி சொல்லுவீங்க? வினை பகுபதம் எழுதுறீங்க இருக்கா. பெயர் பகுபதம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருள், இடம், காலம் இதெல்லாம் சொல்லுவீங்களே. சரி, இது அடைப்பில்லை. அடுத்து காலத்தை காட்டும் பகுபது உறுப்பு இடைநிலை. காலத்தை காட்டுகின்ற பகுபது உறுப்பு இடைநிலை எழுதுறீங்க. பொறுத்து இருக்குல்ல. பெயர் பகுபதாவே பெரியார். பெயர் பகுபது என்ன சொல்லுவேன்? பெரியார் எழுதுறீங்க இல்லையா. வினை பகுதிக்கு வாழ்ந்தான், இடைப்பகுதிக்கு மண், உரிப்பகுதி நனி. பொறுத்துக்க இது எழுதிக்கோங்க இருக்கா. மேலும் அடுத்த வகுப்பில் அறிவோம். மிக்க நன்றி.